ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 6th ஸ்டாண்டர்டில் உள்ள அளவீடுகள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். பன்னாட்டு அலகுமுறை எஸ்ஐ அப்படிங்கிறது பன்னாட்டு அலகுமுறை. கெல்வின் வெப்பநிலை, மீட்டர் தொலைவு, ஆம்பியர் மின்னோட்டம், வினாடி காலம், மோல் பொருட்களின் அளவு, கிலோகிராம் நிறை, கேண்டிலா ஒளிச்செறிவு. எஸ்ஐ முறையில் அடிப்படை அலகு இது அப்படின்னா ஆம்பியர், கெல்வின், மோல், வினாடி, கேண்டிலா, கிலோகிராம், மீட்டர். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அளவு நாடா இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொலைவின் நீளத்தை கண்டறிய பயன்படுகிறது. நிறுத்து கடிகாரம் ஒரு செயல் நடைபெற எடுத்துக்கொள்ளும் காலத்தை துல்லியமாக கணக்கிட பயன்படுகிறது. அளவு ஜாடி ஒரு திரவத்தின் பருமனளவை காண பயன்படுகிறது. தராசு ஒரு பொருளின் எடையை காண பயன்படுகிறது. மீட்டர் அளவுகள் ஒரு பொருளின் நீளத்தை காண பயன்படுகிறது. பார்த்திங்க அப்படின்னா தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு. இது நமக்கு தெரிந்த அளவு, இது அலகு, குறியீடு. இது நமக்கு தெரியாதது. ஓகேவா? இப்போ வெப்பநிலை கெல்வின், குறியீடு கே, தொலைவு மீட்டர் எம், மின்னோட்டம் ஆம்பியர் ஏ, காலம் வினாடி எஸ், பொருளின் அளவு மோல் MOL மோல் ஃபர்ஸ்ட் 3 letters, நிறை கிலோகிராம் கேஜி, ஒளிச்செறிவு கேண்டிலா CD. அப்புறம் அளவீடு என்பது எண் மதிப்பு மற்றும் அலகு என 2 பகுதிகளை கொண்டது. நீளம் ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் எனப்படும். நீளத்தின் வெவ்வேறு அளவுகள் 1 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர். அதாவது 1 சென்டிமீட்டர் நம்ம ஸ்கேலில் பார்க்கும்போது 1, 2 அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கு இடையில் நம்ம சின்ன சின்ன குறியீடு இருக்கும். ஓகேவா? அதுதான் 10. அதோட எண் 10 மில்லிமீட்டர். அதாவது ஒரு ஸ்கேலில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1, இது 1.5 நம்ம வைப்போம், 2. ஓகேவா? 1, 2, 3, 4, 5. இதுக்கு இடையில் 4, 5, 6, 7, 8, 9, 10. இதுக்கு இடையில் உள்ள அளவை நம்ம குறிக்கிறது தான் 10. ஓகேவா? அதுதான் 10 மில்லிமீட்டர். ஒரு சென்டிமீட்டருங்கிறது 10 மில்லிமீட்டர் அப்படின்னு. ஒரு மீட்டர் 100 சென்டிமீட்டர். ஒரு மீட்டர் நம்ம 1 மீட்டர் துணி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம அளந்து பார்க்கும்போது 100 சென்டிமீட்டர் இருக்கும். ஒரு கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர். ஓகேவா? எஸ்ஐ அலகுகளின் பன்மடங்கு மற்றும் துணை பன்மடங்குகள். எஸ்ஐ அலகுகளில் பயன்படுத்தப்படும் முன்னோட்டுகள். டெசி முன்னோட்டுகள், குறியீடு, பன்மடங்கு, துணை பன்மடங்குகள், பன்மடங்கு துணை பன்மடங்குகள். ஓகேவா? மீட்டருக்கு இப்போது டெசி டி துணை பன்மடங்கு 1 10, 1/10, 10 டெசிமீட்டர். 10 டெசிமீட்டருங்கிறது 1 மீட்டர். சென்டி சி துணை பன்மடங்கு 1/100, 100 சென்டிமீட்டர் ஈக்குவல்ட் 1 மீட்டர். மில்லி எம் துணை பன்மடங்கு 1/1000, 1000 மில்லிமீட்டர், 1 மீட்டர். நானோங்கிறது 9. ஓகேவா? 9 zeros. n துணை பன்மடங்கு 1/9 zeros, மீட்டர் 1 மீட்டர். ஓகேவா? கிலோ கேஜி பன்மடங்கு 1000, 1000 மீட்டர் 1 கிலோ மீட்டர். ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியே நோக்கும்போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீடு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சி இடமாறும் தோற்றப்பிழை. நீளம் அகலம் என்ற இரு வகையான நீளங்களை பயன்படுத்தி பரப்பை கணக்கிடலாம். பரப்பளவோட நம்மளோட ஈக்குவேஷன் நீளம் இன்ட்டு அகலம். பருமனோடது நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். ஒழுங்கற்ற பொருளின் பருமனை அளவிட பயன்படுவது நீர்
இடப்பெயர்ச்சி முறை எனப்படும். திடப்பொருளின் பருமன் SI அலகு முறையில் கனமீட்டர் அல்லது மீட்டர் கியூப். திரவங்களும் வாயுக்களும் பொதுவாக லிட்டரில் அளவிடப்படுகிறது. ஒரு மில்லி மீட்டர் கியூப், ஓகேவா, கியூப் ஈக்குவல் டு ஒரு மைக்ரோ லிட்டர். ஒரு சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது ஒரு மில்லி லிட்டர். ஒரு மீட்டர் கியூப் அப்படிங்கிறது ஒரு கிலோ லிட்டர். நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவே ஆகும். நிறையின் SI அலகு கிலோகிராம். நிறையின் SI அலகு என்னதுன்னா கிலோகிராம். 1000 மில்லிகிராம்ங்கிறது 1 கிராம். 1000 கிராம்ங்கிறது 1 கிலோகிராம். 1000 கிலோகிராம்ங்கிறது 1 டன். எடை என்பது நிறையின் மேல் செய்யப்படும் புவியீர்ப்பு விசையே ஆகும். முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தி நேரத்தை அளவிட்டார்கள். தரையில் நடப்பட்ட ஒரு குச்சியின் நிழலை கொண்டு நேரத்தை கணக்கிட முடியும். ஒரு சிறிய துளை உள்ள பாத்திரத்தை கொண்டு காலத்தை கணக்கிட்டனர். நீர் நிரம்பிய ஒரு பெரிய கலனில் துளையுள்ள இப்பாத்திரத்தை வைத்து அது மூழ்கும் நேரத்தை கணக்கிட்டனர். பின் இதனை கணக்கிடும் கருவியாக பயன்பட்டனர். மேலும் கடிகாரங்கள் மற்றும் தோராயமாக அளவிட உதவின. நவீன காலத்தில் மின்னணு கடிகாரங்கள், நிறுத்து கடிகாரம் போன்ற உபகரணங்கள் நேரத்தை துல்லியமாக கணக்கிட உதவுகிறது. மேலும் அறிவும். ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிட பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாகும். மெட்ரிக் முறை அளவுகள் அல்லது திட்ட அளவுகள் 1790 பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்டது. நீளத்தை அளக்க தற்காலிகத்தில் பயன்படும் அளவுகோல் 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞர்களால் கணக்கிடப்பட்டது. பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸ் உள்ள எடைகள் மற்றும் அளவீட்டுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம், இரிடியம் உலோக கலவையிலான ஒரு படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்டர் கம்பியின் நகல் ஒன்று டில்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஒரு கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரேஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தினால் 1889 நிறுவப்பட்ட பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையாலான ஒரு உலோகத்தண்டின் நிறைக்கு சமம். ஓகேவா, அவ்வளோதான். இதோட டாபிக் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 7th அதுக்கப்புறம் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.